அறிவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் 20/22 அன்று நிறைவேறியது. என்னுடைய பதில் கேள்வி, இத்தனை முறை நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே, அப்போது திமுக ஆட்சியில் ஏன் லோக் ஆயுக்தாவை அமைக்கவில்லை? அதன் பின்னர் திமுக ஆட்சிக்கு வரவே இல்லையா? அதன் பிறகு எத்தனை முறை ஆட்சிக்கு வந்தார்கள்? புதிய சட்டத்தை கொண்டு வந்து லோக் ஆயுக்தாவை அமைக்க வேண்டியதுதானே? யார் உங்களை தடுத்தார்கள்? நம்முடைய அரசு வழக்கறிஞர்கள் எல்லாம் அழைத்து பேசி நாம் எப்படி செயல்பட வேண்டும், உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு எந்தெந்த வகையிலே நமக்கு சாதகமாக இருக்கின்றது. மேகதாது பிரச்சனை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சனைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள் பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க.